வணக்கம். வேந்தரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறப்பு குழு, பிரதமர் மோடியிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவுக்கு தமிழகம் மட்டும் எதிர்ப்பு, மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தகவல். அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு, வணிக வளாகத்தில் காவல்துறையினர் குவிப்பு. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா தமிழக நலன் தொடர்பான 29 கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தில்லி சென்ற முதல்வர் ஜெயலலிதா தில்லி ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் மோடி இல்லத்தில் அவரை சந்தித்தார். அப்பொழுது தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு தர கோரி 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் அளித்தார். மேலும் காவிரி மற்றும் மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசின் சார்பில் சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். முதல்வரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மத்திய அரசு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளார். பிரதமர் மோடி உடனான சந்திப்பின் போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா 29 கோரிக்கைகள் கொண்ட மனுவை அளித்தார். இதில் இடம்பெற்றிருந்த முக்கிய அம்சங்களை காணலாம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழக நதிகளை இணைக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படாமல் பாதுகாப்புடன் மீன்பிடிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். இலங்கை சிறைப்பிடித்து வைத்துள்ள 21 மீனவர்களையும் 92 படகுகளையும் மீட்க வேண்டும். கச்சத்தீவை விரைந்து மீட்க வேண்டும். மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும். தமிழகத்துக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். கூடங்குளம் அணு உலை 2வது அலகினை விரைந்து தொடங்க வேண்டும். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும். கெயில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணியை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விசாகப்பட்டினம் சென்னை இடையிலான தொழிலக சாலை திட்டத்தை தூத்துக்குடி வரை விரைவுபடுத்துவது பற்றி முதல்வருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். இது தொடர்பாக விரிவாக விவாதிக்க தமிழக அரசின் குழுவை அனுப்புவதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார் என்றும் அவர் கூறினார். சரக்கு நகர்வது சுலபமாக நடக்கணுன்றதுனால விசாகப்பட்டினம்லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் காரிடாரை சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எடுத்துட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்திருந்த போதே சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தினப்போ முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே அதை வரவேற்றாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறோம், டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சி பண்ணுங்க, உடனே அதை செட்டப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. தூத்துக்குடியிலேருந்து கொளச்சல் வரைக்கும் இந்த ஃப்ரைட் காரிடாரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நான் சொன்னப்போ அவங்களும் அது ரொம்ப வரவேற்று எக்ஸ்டென்ஷனையும் கூட தயவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சென்னையிலேருந்து தூத்துக்குடி காரிடாரை நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல சொன்னதை கூட முதலமைச்சர் அவங்களுடைய கோரிக்கையில லிஸ்ட் ஆஃப் 25 ஏதோ கோரிக்கை வச்சிருக்காங்க 29ல அது கூட இருக்குன்றதை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் முக்கிய சாலை கட்டுமான திட்டங்கள் பற்றி முதல்வருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சுமார் 272 ஹெக்டேர் நிலம் கிடைத்தால் ரப்பர் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு தயார் என குறிப்பிட்டதாகவும் அவர் கூறினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் விமானம் மூலம் நேற்றிரவு முதல்வர் ஜெயலலிதா சென்னை திரும்பினார்.
தமிழக சட்டப்பேரவை நாளை காலை 11 மணிக்கு ஆளுநர் ரோசையா உரையுடன் தொடங்குகிறது. தமிழக பேரவைத் தேர்தல் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 6வது முறையாக ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். இதனையடுத்து கடந்த 25ஆம் தேதி 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்றனர். தமிழக ஆளுநர் ரோசையா உரையுடன் சட்டப்பேரவை நாளை காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இதனையடுத்து தமிழக அரசின் 2016-17ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. 15வது சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் 89 பேர் இடம்பெற்றுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவராக மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக பொறுப்பேற்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்கவுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5 மணி அளவில் சென்னை அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. பேரவைக் கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகம் தவிர பிற மாநிலங்கள் அனைத்தும் சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவு பற்றி விவாதிப்பதற்காக மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நிதி அமைச்சர்களின் கூட்டம் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் முதல் நாளில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவுக்கு அனைத்து மாநிலங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். ஆனால் தமிழகம் மட்டும் ஒரு சில ஆட்சேபங்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். தமிழகம் முன்வைத்த சில பரிந்துரைகளை நிதி அமைச்சர்கள் குழு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சி எடுக்கும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். The timetable really is that we will try our best to see that the constitutional amendments are approved in the monsoon session, and therefore by the end of the year we must have the CGST and the SGST legislations in place. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வணிக வளாகத்தில் தீவிரவாதிகள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. இதில் ஈடுபட்டவர்கள் பலரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் 3 பேர் வரை ஈடுபட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வணிக வளாகத்தை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முதல் கட்டமாக ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. 3 நாட்களுக்கு முன்னர் ஆர்லண்டோ கேளிக்கை விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 50 பேர் பலியான நிலையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்காவில் இது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களிலாவது முழு மதுவிலக்கை அமல்படுத்த பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர் பீகாரில் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பதாக தெரிவித்தார். முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு கொள்ளை, விபத்து, கடத்தல், பாலியல் வன்முறை போன்ற குற்றங்கள் குறைந்துள்ளதாக கூறினார். பீகார் பேரவைத் தேர்தலின் பொழுது அளித்திருந்த வாக்குறுதி தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களிலாவது முழு மதுவிலக்கை அமல்படுத்த பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதிஷ்குமார் கேட்டுக் கொண்டார். தில்லி மாநில வளர்ச்சியில் ஆர்வம் இல்லாத முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை செயலர்களாக நியமிக்கப்பட்ட 21 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் தில்லி மாநில அரசு சட்ட முன்வரைவை நிறைவேற்றியது. இதற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளிக்க மறுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மீது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா, மாநில அரசின் சட்ட திருத்த முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு தொடர்பு இல்லை என தெரிவித்தார். தில்லி மாநில வளர்ச்சியில் அக்கறை காட்டாத கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை குற்றம் சாட்டுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
தில்லி மாநில அரசின் செயல்பாடுகளை மக்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் ஆம் ஆத்மியை கண்டு அஞ்ச மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் ஆதாயம் தரும் பதவி விவகாரத்தில் 21 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. சட்ட விதிகளை மீறி 21 எம்எல்ஏக்களை சட்டப்பேரவை செயலர்களாக கெஜ்ரிவால் நியமனம் செய்துள்ளார் என்றும் இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலதிபர் விஜய் மால்யாவை அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என நிதி மோசடி தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளிடம் 9,000 கோடி கடன் பெற்று திருப்பி செலுத்தாத நிலையில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி விஜய் மால்யா லண்டனுக்கு தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவினர் அவர் மீது வழக்கு தொடர்ந்தனர். இதனை எதிர்கொள்ள மறுத்துள்ள விஜய் மால்யாவை இந்தியா கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே மும்பையில் உள்ள நிதி மோசடி தடுப்பு நீதிமன்றத்தை அமலாக்கத்துறையினர் அணுகி மால்யாவை அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என உத்தரவிடக் கோரினர். இதனை ஏற்ற நிதி மோசடி தடுப்பு நீதிமன்ற சிறப்பு நீதிபதி PR பாவ்கே விஜய் மால்யாவை அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடல் வளங்களை அதிகரிக்கும் வகையில் கேரளத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை 47 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மரப்படகுகளில் மட்டுமே சென்று மீன்பிடிக்கவும் 22 கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே மீன்பிடித்துக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்படும் என கேரளம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த 15 பெண்கள் உள்பட 47 பேர் சரணடைந்தனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனையடுத்து மாவோயிஸ்டுகள் சரணடைவதற்கான பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்படுத்தி வருகின்றன. இதன் அடிப்படையில் 15 பெண்கள், 32 ஆண்கள் என 47 பேர் மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து விலகி சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை 340 மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களின் மறுவாழ்வு திட்டங்களுக்காக முதல் கட்டமாக ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். ये सरेंडर को मिलाकर आज तक जो दिसंबर 2015 से जो आपने चालू किया है मिशन 2016, 340 माओवादी अभी तक समर्पण कर लिए हैं और समर्पण के दौरान इनको 10,000 रुपए का प्रोत्साहन राशि दिया गया है. புதிய அமைச்சர்களுடன் விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய நாராயணசாமி வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதுச்சேரி மாநில முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நல்லாட்சி அளிக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களை எல்லாம் சந்தித்து நிறைய நிதியை கொண்டு வந்து கட்டுமான பணிகள், கல்வி, மருத்துவம் இவர்களுக்காக நிறைய நிதியை செலவு செய்வதற்காக நாங்கள் திட்டங்களை போட்டிருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை படிப்படியாக நிறைவேற்றுவோம். கடல் காற்று உருவாவதில் தாமதம் ஏற்படுவதால் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில நாட்களாக மழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்தது. எனினும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து பகல் நேரங்களில் அனல் காற்று வீசுகிறது. மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீசுவதாலும் கடல் காற்று உருவாவதில் தாமதம் ஏற்படுவதாலும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு தமிழகத்தில் இதே நிலைமை நீடிக்கும் என்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளத்தில் அதிக மழை பெய்தால் தேனி, நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பிற இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள், தமிழக ஆளுநரிடம் திமுக மனு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக ஆளுநர் ரோசையாவுக்கு இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். இதில் தமிழக உள்ளாட்சித் தேர்தலை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் விரைவில் நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலின் போது நகர்ப்புறங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன என்றும் ஊரகப் பகுதிகளில் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவு எந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேபோல நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு பஞ்சாயத்து தேர்தல் சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மனித உயிர்களை காக்கும் வகையில் இரத்த தானம் செய்வோரின் சேவை அளப்பரியது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். உலக இரத்த தானம் செய்வோர் நாளையொட்டி புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கிரண்பேடி, இரத்த தானம் செய்பவர்களால் இக்கட்டான நேரங்களில் பல உயிர்கள் காப்பாற்றப்படுவதாக குறிப்பிட்டார். That blood is agnostic. It is agnostic. It is not Muslim. It is not Hindu. It's not Christian. It is not Sikh. It is not South Indian. It is not North Indian. It is not East Indian. It's not West Indian. Blood is human blood, which unites us all. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அஞ்சல் நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ அலுவலர்கள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அஞ்சல் நிலையம் உள்ளது. அங்கு சேமிப்பு கணக்கிலிருந்து 1.5 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் துணை அஞ்சல் அலுவலர் முத்துமதி, சிறுசேமிப்பு முகவர் லலிதா உள்ளிட்ட 4 பேர் கடந்த மாதம் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முத்துமதி, லலிதா வீடுகளில் சிபிஐ அலுவலர்கள் நேற்று சோதனை நடத்தினர். இதில் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 72 அஞ்சலக சிறுசேமிப்பு கணக்கு புத்தகங்கள் சிக்கின. பிற ஊழியர்கள் வீட்டிலும் சோதனை நடைபெறும் என்றும் கையாடல் செய்யப்பட்ட பணத்தின் அளவு அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 4 பேரை விடுவிக்க வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலுக்கு சென்றுவிட்டு நேற்று கரை திரும்பிய மண்டபம் மீனவர்களின் விசைப்படகை இந்திய கடலோர காவல் படையினர் சோதனையிட்டனர். செந்தில் என்பவரின் படகில் இருந்த தடை செய்யப்பட்ட கடல் அட்டையை போல தோற்றம் கொண்ட மீனை பறிமுதல் செய்த அவர்கள் செந்தில் உள்ளிட்ட 4 மீனவர்களை கைது செய்தனர். இதுபோன்ற மீன்